ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓட்ஸ் வச்சு ஒரு பேபி ஃபுட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் வறுத்தா போதும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ பாட்டில்லையோ ஸ்டோர் பண்ணி நான் ஒரு 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இதிலேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் போல் எடுத்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய 2வது பையன் குவைத்தில் தான் பிறந்தான். அந்த டைமில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 8 மந்த்து வரைக்கும் ஒர்க் பண்ணேன். அந்த டைமில் இப்படி தான் செர்லாக் மாதிரி நிறையா மாவு செஞ்சு வச்சுருப்பேன். அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஓட்ஸ் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க. கொஞ்சம் கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் ஒரு பாதி ஆப்பிள் எடுத்து நல்லா தோல் எடுத்துட்டு துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய்யும் ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்க வேண்டியதான். இது ஒரு 7 to 8 மினிட்ஸில் டக்குன்னு குயிக்காக ரெடி ஆயிரும். இதில் நான் ஆப்பிள் போட்டிருக்கேன். ஆப்பிளுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஹாஃப் கேரட்டை துருவி போட்டு செய்யலாம். இதே மாதிரி நான் அந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய பசங்களுக்கு இது 6 மந்த்லேருந்து கொடுத்துட்ருக்கேன். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ 1.5 வயசு ஆகுது. இன்னுமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க. எந்த வித நாட்டு சர்க்கரையோ ஸ்வீட்டோ எதுவுமே போட மாட்டேன். ஒன்லி இந்த ஆப்பிளில் உள்ள ஸ்வீட் மட்டும்தான். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு பையனுக்கு 5 வயசு ஆகுது. இன்னுமே இது கொடுத்தா நல்லா சாப்பிடுவான். இவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிக்கிட்டான். அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவனுக்கு கோவம் வந்துடுச்சு. எனக்கு தராமல் என்னோடதை அவனுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஓரமாக போய் நின்றுக்கிட்டு இருந்தான். கோவத்தில் திரும்ப தாரேன் வான்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்தான். நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.